நாம் அடிக்கடி ஒன்றை கேட்டிருக்கலாம். சிங்கப்பூர் ஆரம்பத்தில் மீன்பிடி கிராமமாக இருந்த தீவு. உயர்மாடி கட்டிடங்களோடும் பூங்கா நகரம் என்ற புகழோடும் உலக வரைபடத்தில் உருமாறியிருக்கும் சிங்கப்பூர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரை கிராமம்தான். அதிலும் கிழக்கு வட்டாரம் கடலுக்கு மிக அருகே உள்ள வட்டாரம். இவற்றில் சாங்கி, புடோக், மரீன் பரேட் அடக்கம். ஆனால் மக்கள் தொகை கூட கூட கடற்கரை நெடுக அமைந்திருந்த தனியார் வீடுகளும் கிராமங்களும் அடுக்குமாடி வீடுகளாக உருமாறின. அப்படி உருவான சில வட்டாரத்தைச் சேர்ந்த மக்களைத்தான் இன்று சந்திக்கப் போகின்றோம். புடோக்கு வந்தது நான் நினைக்கிறேன் 78 or 79. எனக்கும் புடோக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரே வருடத்தில் நம்ம பிறந்தோன்னு சொல்லலாம். புடோக்னா என்ன கூட தெரியாது, சைச்சி ஒன்றினா நம்மளுக்கு தெரியும். ஸோ அங்கே சைச்சியில் கம்பவுண்ட் சைச்சி பஸ் டெர்மினல் இருந்துச்சு. அதுவும் ஒரு மாதிரி நமக்கு ஒரு குஷியாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஹேக் ரோடில் இருக்கும்போது நம்ம வேனில் போவோம், நடந்து போவோம். இப்போ சொந்தமாக நம்ம பஸ் எடுத்துகிட்டு போனோன்னு. நாங்கள் போகும்போதெல்லாம் புடோக் அப்போ தான் உருவாகிட்டு இருந்துச்சு. புடோக் ஏரியான்னு சொல்லிட்டு புடோக், அப்புறம் டெம்பனிஸ்னு சொல்லிட்டு. இப்போ நான் வசித்து வர்றது டெம்பனிஸ் வட்டாரத்தில். நம்மளே போய் அங்கே சூஸ் பண்ணலாம் வீடுங்களை. இப்போ போல் நம்ம இதுக்கு ஹவுசிங் போர்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஹவுசிங் போர்டில் சொல்லிவிடுவாங்க, நம்ம நேரடியாக போய் வீட்டை செலக்ட் பண்ண நமக்கு இது இருந்துச்சு அந்த நாளில். சாய்ச்சி வட்டாரம் தோன்றிய பின்தான் புடோக் வட்டாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது. இப்போது பரபரப்பாக காணப்படும் டெம்பனிஸ் வட்டாரம் ஆரம்பத்தில் பண்ணைகள் நிறைந்த ஒரு சாலை மட்டும்தான். அப்போனா சைச்சினா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. கம்பவுண்ட் சைச்சின்னு ஒரு சொன்னாங்க. ஸோ கம்பவுண்ட் சைச்சின்னு சொல்லி நம்ம கிராமத்தில் போய் இருக்க போகிறோம்னு நினச்சோம். ஆனால் அது பேர் கம்பவுண்ட் சைச்சி. அது ரொம்ப நாளாக கம்பவுண்ட் சைச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சாங்கியிலேருந்து போனவங்க எல்லாம் சாங்கி கடைசியில் அந்த பகுதியில் இருந்த இந்தியர்கள் இவங்க எல்லாம் போனது சைச்சி, பெடோ அந்த மாதிரி. அப்போ அது எல்லாமே உங்களுக்கு நகர்ப்புறம் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புடோக் சவுத்துக்கு வந்தவங்க பெரும்பாலும் சாங்கிலேருந்து வந்தால் தெரிஞ்சிருக்குது. சாங்கி உங்களுக்கு பார்க்க போனாக்கா ஒரு நகர் பகுதின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அப்போ பிரிட்டிஷார் தங்கியிருந்த இடம் அங்கே ஜேன்னு இருக்கும். இப்போ இது டெம்பனிஸ், இப்போ இருக்கிற டெம்பனிஸ் வட்டாரம் உங்களுக்கு ஒரு தோப்பு பகுதி, தென்னந்தோப்பு, ரப்பர் தோப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ அது அங்கேருந்து நம்ம புடோக்கு வந்தது ஒரு பெரிய மாற்றம் தான். அது கல்ச்சுரல், அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. என் அப்பா அம்மா 10ஆம் காலேஜ் சாங்கிலேருந்து வந்தாங்க. அதுக்கு பிறகு அப்பாவுக்கு இந்த ஃப்ளாட் கிடைக்கும் போது பிளாக் 22 பதர்ஸ்டாவில். அதுக்கு பிறகு நான் பிறந்தேன். ஒரு 3 மாதம் செஞ்சு பிறந்தோடனே நான் அங்கே ஒரு 22 வருஷமாக இருந்தேன். அப்போ பதர்ஸ்டாவில் நிறைய இடங்கள், அந்த சாலையில் வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பித்தாலும் நம்ம போகும்போது நமக்கு கொஞ்சம் வசதி கிடச்சிச்சு. வெட் மார்க்கெட் இருந்துச்சு. அப்புறம் ஷாப்பிங் இதெல்லாம் நம்ம அதிகமாக இல்லை, மார்க்கெட்டில் தான் நம்ம எல்லாம் வாங்க முடியும். இப்போ உள்ள மாதிரி ஷாப்பிங் சென்டருங்கள்லாம் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. நம்ம 1972 அந்த வீடு வாங்குகிற ப்ரைஸ் 7,700. இட்ஸ் 3i மாடல். 3i மாடல்னாக்கா 2 டாய்லெட் கிச்சனில் இருக்கும், ஒரு ஹால் அண்ட் 2 ரூம்ஸ் இருக்கும். பிளாக் 34, 25ஆம் மாடி, சைச்சி அவென்யூ. பேர் சைச்சி அவென்யூ. ஆனால் அந்த எஸ்டேட் சொல்லும்போது கம்பவுண்ட் சைச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 25ஆம் மாடின்னு சொன்னோனையும் அப்படியே எல்லோரும் 25ஆம் மாடியா ஒரு பயம். போய் பார்க்கும்போது பால்கனிக்கு போனோம். புடோக் அறவே இல்லை, வெறும் மண்ணுனா. அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்திருக்கோன்னே. ஆனால் இன்னொரு வகையை பார்க்கும்போது அருமையான வியூ. நம்ம அந்த ஈஸ்ட் கோஸ்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு ஜன்னல் திறந்தால் இவ்வளோ காற்று வரும், 2 ஜன்னல் திறந்தால் இவ்வளோ காற்று வரும், 3 ஜன்னல் திறந்தால் இவ்வளோ காற்று வரும். அப்படி இருக்கும், பறக்கும் அந்த மாதிரி. நம்ம HGB பிளாக் 40லேருந்து நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் பீச்சை பார்க்கலாம். பட் ரொம்ப தூரம் பார்க்கறதுக்கு அந்த கப்பல் போகிறது தான் பார்க்கலாம். இந்த சாங்கி ஏர்போர்ட் அது 81 கட்டினாங்க. அந்த டவ் 1 இருக்குல்ல, டவ் 1 என் வீட்டு பெல்கனிலேருந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி கூட வரை பார்க்கலாம். அதாவது பிளேன் இறங்குறது, ஏறுறது. சைச்சி கொஞ்சம் சின்ன ஏரியா கம்பேர்ட் டு புடோக் பார்த்தோன்னா, புடோக் சவுத், புடோக் நார்த் பார்த்தோன்னா சைச்சி ஒரு சிறிய வட்டாரம். ஆனால் பல பேர் அதுக்கு முன்னால் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சைச்சி முன்னால் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் புடோக் மெல்ல வளர்ந்து வந்துச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வரும்போது நமக்கு ஃப்ளாட்ஸ் புதுசாக இருந்துச்சு. நமக்கு புடோக் வளர வளர சைச்சி அவ்வளோவா பெருசாக தெரியல. ஆனால் அங்கே அதிகமாக இருந்தது இந்த தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரிஸ். இப்போ நாங்கள் குடியேறும்போது இப்போ இருக்கிற அந்த டெம்பனிஸ் பகுதியில் எதுவுமே கிடையாது. ஏன்னா வீடுகள் எல்லாமே அப்போ தான் கட்டிக்கிட்டு வர்றாங்க. டெம்பனிஸ் அவென்யூ 5 வர்ற அந்த இடம் தான் உங்களுக்கு பேருந்து, அதாவது தற்காலிகமாக இருந்த ஒரு பேருந்து நிலையம். சிங்கப்பூர் வசதிகள் நிறைந்த நாடு.
வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று எல்லா வட்டாரங்களும் ரயில் சேவை மூலமாகவும் பேருந்து சேவைகளாலும் இணைக்கப்பட்ட ஒரு தீவு. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நிலைமை அவ்வாறு இல்லை. அடுக்குமாடி கட்டிடத்தை விட்டு இறங்கியதும் பேரங்காடிகளும் கடைத்தொகுதிகளும் வரிசை வரிசையாக வசிப்போர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தன என்று சொல்வதற்கில்லை. இவையெல்லாம் அவ்வளவு விரைவாக மாறும் என்று அன்று யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் இன்று புட்டோக், டெம்பனிஸ் போன்ற வட்டாரங்கள் சுயசார்பு பெற்ற வட்டாரங்கள் என்றே சொல்லலாம். புட்டோக் சவுத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான வசதிகள் அங்கே கிடையாது. புட்டோக் சவுத்தில் வசதிகள் என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் இருந்துச்சு, அதாவது ஈரச்சந்தை இருந்துச்சு, அதனால் சில கடைகள் இருந்தன. இப்போ அந்த மார்க்கெட் வந்து உடைச்சிட்டு வந்து இப்போ என்டியூசி ஃபேர் ப்ரைஸ்லாம் அங்கே வந்திருக்கு. அது பக்கத்தில் தான் வந்து இன்டர்ஜென்ட் இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபீடர் பஸ்ஸஸ்லாம் அப்போல்லாம் அந்த வசதியெல்லாம் அவ்வளோ இல்லை. ஸோ எல்லாம் நடந்து தான் போவோம். இப்போது வந்து புட்டோக் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. வேறு இந்த புட்டோக் மால், ஜிட்சுன் மால் அதெல்லாம் வந்துருக்கு. நம்ம சாத்தா கிளினிக் வந்து அப்போலேருந்து இருக்குது பாருங்கள், இன்ன வரைக்கும் அந்த கிளினிக் அங்கே இருக்குது. புட்டோக்கில் எம்ஆர்டி வரும்போது நமக்கு வந்து இந்த ஸ்டேஷன் நடந்து போகிறதுக்கு வந்து ஒரு 5 minutes தான், ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகிறதுக்கு. இதே வந்து பஸ்ஸு பேருந்து எடுக்கணுன்னா எனக்கு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் எடுக்கும். என்ன பஸ்ஸுன்னு எனக்கும் இப்போ இருக்கோ தெரியாது. நம்ம வந்து டபுள் டெக்கர் வந்து என்னென்னா இதில் பார்த்துருப்போம், அதாவது டிவியில் வந்து அந்த லண்டன் டபுள் டெக்கர் இருக்குல்ல. ஓகே, ஸோ இதை பார்த்த பிறகு எப்படா அது வரும்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. 8ஆம் நம்பர் பஸ்ஸு வெளிவிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பஸ் பாஸ் தானே, பஸ் தேம்னோம். 1000 வாட்டி இறங்கினா கூட வந்து அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து நம்ம கட்ட மாட்டோம். ஸோ நம்ம என்ன செய்யுது, பஸ்ஸு வந்தோடனையும் முதல் நாள் வந்தோடனே பஸ்ஸில் ஏறிட்டு சாங்கி ரோட்டில் வந்து இறங்குவோம். ஸோ அது கேட்க ரொம்ப ஒரு இப்போ செய்வோமா அந்த மாதிரி, அதாவது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. பெரியவர்கள் கூட தங்களது குழந்தை பருவத்தை பற்றி பேசும் பொழுது மறுபடியும் குழந்தைகளாகவே மாறிவிடுகிறார்கள். அவர்களது கவனத்தை அப்போது ஈர்த்தது, அவர்களது உலகத்தை வண்ணமயமாக்கியது அந்த வட்டாரத்தில் அவர்கள் தேடிக்கொண்ட சின்ன சின்ன சந்தோஷங்கள். ஸோ கம்பவுண்டில் இருந்தபோது உற்றார் அந்த ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறபோது கொஞ்சம் நெருக்கமாக இருந்தோம். காலையில் சப்பாத்து போடுறதே பழக்கம் கிடையாது. அது வெறும் காலையிலேயே ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு வர்றது வசதியாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அப்பப்போ சண்டை போட்டுக்கிறது, சேர்ந்துக்கிறது, விளையாடுறது நல்லா இருந்துச்சு. அந்த அனுபவம் நல்ல அனுபவம். இப்போ சிச்சுவேஷன் வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதே வந்து அசிஸ்டன்ட் வந்து ஹெல்ப்பர் தான் அவங்கள வந்து அழைச்சிட்டு போவாங்க. அதே சமயத்தில் பேக்கும் வந்து அந்த ஹெல்ப்பர் தான் தூக்கிட்டு போவாங்க. ஸோ பிள்ளைங்களுடைய சிச்சுவேஷன் இப்போ நீங்கள் பார்த்தாக்கா இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் க்ரோயிங் அப் கம்பேர்ட் டு என்னோட க்ரோயிங் அப். என் டைமில் வந்து இட்ஸ் ஆல் அவர் ஓன் பாருங்க. ஸ்கூலுக்கு நம்ம போகிறது, ப்ரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் அதெல்லாம் வந்து யாருமே நம்மளுக்கு உதவி செய்கிறதில்லை. பட் நம்மளே சொந்தமாக தான் போகிறது, நம்மளே சொந்தமாக தான் பஸ்ஸு எடுத்து சொந்தமாக தான் போகிறது. அப்போ ஸ்கூல் பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அந்த வசதி இல்லை. சனிக்கிழமை வந்து நம்ம எப்போதும் வந்து அப்பா என்ன செய்வாங்கன்னா, அப்பாவுக்கு வந்து பிக்கப் இருந்துச்சுல. ஸோ அப்பா வந்து பிக்கப் அம்மா கூட இருப்பாங்க. நானும் எங்கள் அண்ணன் வந்து பைஸ்கிள் எடுத்து நம்ம சைக்கிள் பண்ணி போவோம் ஈஸ்ட் கோஸ்ட்டில். ஸோ அப்பா வந்து ரோட்டில் போவாங்க, நம்ம வந்து இந்த சைக்கிளிங் பாஃபில் போவோம் சனிக்கிழமை. அங்கே வந்து பீச்சில் வந்து எங்கள் அப்பா டென்ட் போட்டு நம்ம வந்து சம்டைம்ஸ் ஈவினிங்கில் போய் பிக்னிக் மாதிரி செஞ்சு தென் நம்ம சாப்பாடு வந்து அப்போ வந்து வீட்டிலே சமைச்சிட்டு கொண்டு வருவாங்க. ஸ்கூல் டைமில் பொழுதுபோக்குகள்னு சொன்னால் நான் நாடகம் நடிக்கிறது. நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்ம புட்டோக் வட்டாரத்தில் எங்கள் நண்பர்களோட வீட்டில் நம்ம வீட்டில் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். ஒயிட் டெக்கில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த காலத்தோட ப்ளே கிரவுண்ட்லாம் வந்து இப்போ மாதிரி வந்து ரப்பர் கீழே வந்து ரப்பராக இருக்கும். டெக்கரேட் வந்து அந்த ரப்பர் மேன் வச்சுக்கிட்டு டெக்கரேட் பண்ணுறாங்க, மோர் ஃபார் சேஃப்டி ரீசன். அந்த டைம்லாம் வந்து இஸ் மோர் ஆன் அ கான்க்ரீட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் பாருங்கள். பொதுவாக நாம் ஒன்று கவனித்திருப்போம். நாம் சிறுவயதில் படித்த பள்ளிக்கூடம் இடிக்கப்பட போகின்றது அல்லது இடமாறப் போகின்றது என்று தெரிந்தால் மனதில் ஒரு சின்ன கணம் தோன்றும். வகுப்பறைகளில் அந்த பள்ளியின் விளையாட்டு திடலில் எத்தனை நண்பர்களை சம்பாதித்திருப்போம். கணமில்லாமல் சிரிக்க தெரிந்த காலம் அது. இன்று கூட நினைத்து பார்த்தால் சாயம் போகாத எத்தனையோ சந்தோஷ தருணங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஜூனியர் காலேஜ், தெமாசிக் ஜூனியர் காலேஜ் இருந்துச்சு. இது தெமாசிக் பிரைமரி ஸ்கூல், தெமாசிக் செகண்டரி ஸ்கூல் சேச்சிக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த ஏரியாவிலேயே. அங்கே வளர்ந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஓப்ரா எஸ்டேட் பிரைமரி ஸ்கூல் ஒன்று இருக்குது. அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் த வந்து சைச்சி செகண்டரி ஸ்கூல், தென் ஓலேப்போர் வந்து மாஜு, பவுட்ரி, தஞ்சம் காத்தோங் கேர்ள்ஸ் ஸ்கூல், தஞ்சம் காத்தோங் செகண்டரி ஸ்கூல். ஸோ நம்ம வந்து தமிழ் கிளாஸ் ஃப்ரம்
மாஜு செகண்டரி வந்து மத்தியானம் வந்து யூ கோ ஃபார் Tamil classes to Dunman Secondary School. புடோக் வியூ செகண்டரி இருந்துச்சு அந்த ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் நான் வேலையும் செஞ்சேன். அந்த ஸ்கூலில் லேப் டெக்னீஷியனாக வேலை செஞ்சேன். புடோக் சவுத் செகண்டரியில் படித்தேன். இப்போ சைச்சியில் வந்து there was an interchange. நம்ம 32 அங்கேருந்து தான் வந்து நம்ம எடுத்து ஸ்கூலுக்கு போகிறது. அப்போலாம் ஈஸிலிங்கு டிரான்சிக்லிங்லாம் கிடையாது. அதாவது அப்போல்லாம் பஸ் கண்டக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும். ஸோ சில நேரத்தில் நெரிசலான நேரத்தில் பஸ்குள்ளே ஏற கூட கஷ்டமாக இருக்கும். அப்போ கூட பஸ் கண்டக்டர் அடித்து பிடிச்சி வந்துட்டு எப்படியாவது டிக்கெட் வாங்கிடுவார். ஸோ டிக்கெட் எடுக்கிறது அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு பஸ் இருந்துச்சு, CSS பஸ்ஸுன்னு. அந்த அதான் 10 காசு கொடுத்து பஸ் எழுதுது, சிட்டி ஷட்டில் பஸ். இப்போது அதே பஸ்ஸு அதே இடத்துக்கு போகணுன்னா ஒரு வழி 50 காசு, ஒரு வழி 30 காசு ஆகுது. ஒரு இடத்திற்கு புதிதாக குடிவரும் பொழுது அந்த வட்டாரத்தில் எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் அதோடு பெரும்பாலானவர்களின் மனங்களில் ஒரு பிரார்த்தனை இருக்கும். அண்டை வீட்டுக்காரர்கள் அன்பானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது. பல சந்தர்ப்பங்களில் ஒரு வட்டாரத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தை முடிவு செய்வதில் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு நம்ம என்ன சொல்லலாம்னு வந்து, அதாவது நல்ல நேபர்ஸ், ஓகே, அண்டை வீட்டுக்காரர்கள் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்னா. அந்த டைமில் நம்ம நெய்பர் வந்து ஒரு சைனீஸ் ஃபேமிலி, அந்த ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மலே ஃபேமிலி. ஸோ நம்மலாம் வந்து வெரி க்ளோஸ் இன் சச் வே. சாப்பாடு விஷயத்தில் வந்து நம்ம அம்மா வந்து சமைச்சாக்கா அவங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஏதாவது சமைச்சாக்கா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி ஸ்பிரிட் வச்சு இந்த கம்யூனிகேஷன் வந்து அங்கே இருந்துச்சு. முகமது அலி வாத்தியார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க பிள்ளைங்களோட பழகி ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு அந்த நோம்பு பெருநாளுக்கு வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது சும்மா அங்கே போய் சும்மா பலகாரத்தை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் இப்போ செய்வோம். அந்த மாதிரி இல்லை. அது என்னன்னா காலையில் அங்கே போவோம். என் தாயார் வந்து கொஞ்சம் வெளியே போவாங்க. அலி சார் மனைவி அந்த ஆண்டி இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய. ஸோ அது வந்து இப்போ எப்படி எங்கள் அம்மா வந்து தீபாவளிக்கு வந்து நமக்கு வந்து சமைக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே போய் சமைப்பாங்க. அது மனசில் வந்து அதை நினைக்கும் போது ஒரு ஏக்கம். ஏன் வந்து இப்போ அந்த மாதிரி இல்லை? ஏன் இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் கிடைக்க மாட்டேட்டு? இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு என்னமோ வந்து அதாவது சரி இவங்க வீட்டுக்கு போயிட்டோம் காலைல, சரி 10 மணிக்கு வந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும், 12 மணிக்கு இன்னொரு வீட்டுக்கு போகணும், 2 மணிக்கு. குவான்டிட்டி இருக்குது, குவாலிட்டி இல்லை. ஆனால் இது வந்து ஒரு குவாலிட்டி செலிப்ரேஷன். இன்னொரு ஃபேமிலி இருந்தாங்க, வரதப்பன் வாத்தியார் இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, நம்ம பிளாக்லலாம் இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்களும் இதே மாதிரி அவங்களும் வருவாங்க அலிசார் வீட்டுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தாக்காங்க புது வீட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஓனர்ஸ்லாம் வந்து கதவை சாத்திடுவாங்க, கதவெல்லாம் திறக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து த கம்யூனிட்டி ஸ்பிரிட் வாஸ் வெரி குட். ஈஸி டு கம்யூனிகேட் வித் ரெசிடென்ட். பக்கத்து நெய்பர் அவங்க சமைக்கிற சாப்பாடு வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க, நம்ம சமைக்கிறது வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த கம்யூனிட்டி ஸ்பிரிட் வாஸ் வெரி குட் அந்த டைம். ஆயிரத்து 1970கள் 80கள் உற்பத்தி துறையில் சிங்கப்பூர் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் அது. சாய்ச்சி புடோக் வட்டாரத்தை சுற்றி பல பன்னாட்டு தொழிற்சாலைகள் இயங்கி வந்தன. அதில் சாய்ச்சி வட்டாரத்தில் பல ஆண்டு காலம் நின்ற ஒரு நிறுவனம் ரோலாய். மை பிரதர் வந்து எல்டர் பிரதர் வந்து NMB நிப்பான் மினிச்சர் பேரிங், அங்கே வந்து அவர் வேலை செஞ்சிருந்தார். அப்புறம் அப்பா வந்து செக்யூரிட்டி கார்டாக வந்து அந்த ரோலாய் ஃபேக்ட்ரி கிட்ட வந்து அங்கே வந்து அப்போ கொஞ்சம் வேலை செஞ்சிருந்தார். ரோலாய்ங்கிறது அந்த இது கேமராவுடைய லென்ஸ் செய்வாங்க. அது ரொம்ப அதில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு எந்த வேலையும் தெரியல. ஆனால் என் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அது தான் எனக்கு எல்லாம் டார்கெட் ஏற்றி கொடுத்துச்சு. என் ஃப்ரெண்டே எல்லாம் செஞ்சிச்சு. அவங்க பேர் வசந்தா. நான் போய் தான் ஹெல்ப் கேட்டேன் அவங்ககிட்ட. இந்த மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, எனக்கு இப்போ சரியில்லை என்னுடைய நிலமை, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. அவங்க உடனே என்னை ரோலாய் கழிச்சிட்டு போய் வேலையில் சேர்த்து அங்கே எல்லாம் எனக்கு நல்ல விதமாக ஒரு ஹெல்ப்பிங்காக இருந்தாங்க. அங்கே உள்ள சூப்பர்வைசர்கிட்ட அவங்க பேசினாங்க. ஏன்னா அந்த நாளில் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, மலையும் தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு. அவங்ககிட்ட வந்து ரொம்ப நல்ல விதமாக எல்லாருமே அங்கே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை ரோலாய் வாழ்க்கையும். ராத்திரி 11 o'clock ஆரம்பித்தா காலையில் 7 o'clock. அப்புறம் வந்து பிடோக்கில் வந்து நம்ம வாங்க வேண்டிய சாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். ஸோ NMB இருந்துச்சு, ரோலா இருந்துச்சு, ஸோ எஸ்டேக், அப்புறம் இங்கே வந்து பிலிப்ஸு, Panasonic ஃபேக்ட்ரி இருந்துச்சு, சன்ஸ்டேன், அப்புறம் ஃபுஜிடெக். டெக்கத்தலான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வார்த்தா பேட்ரிஸ் வந்து அண்ட் இப்போ வந்து இஸ் டெக்கத்தலான். முந்தி வந்து Panasonic ஃபேக்ட்ரி இருந்துச்சுல, இப்போ வந்து ஒரு சைல்ட் கேர் சென்டர் செஞ்சுருந்தேன்.
அந்த ஹோல் பில்டிங்கே சைல்ட் கேர் சென்டர். சன்ஸ்ட்ரைன் வந்து ஏர்க்ராஃப்ட் ஏவியேஷன் கம்பெனி, அதுவும் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ இருக்குது. அதே சமயத்தில் வந்து there was another factory வந்து NMB நிப்பான் மினிச்சர் பேரிங். நம்ம குடி போகும்போது அந்த ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது. இன்னும் இப்போயும் அந்த ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது. they still producing miniature bearing. வளர்ச்சி என்பதற்கு நாம் கொடுக்கின்ற விலை என்று ஒன்று உண்டு. மறுகுடியேற்றமும் அப்படிப்பட்ட விலைதான். பொதுநலன் கருதி கிழக்கு வட்டாரத்து மக்கள் புது வீடமைப்பு வளர்ச்சி கழக பேட்டைகளில் குடியேறினார்கள். இதில் சாங்கி வட்டாரத்து மக்கள் அதிகம். வீடமைப்பு கழகம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, டெம்பனிஸ் வட்டாரத்து மக்களையும் சரி, சாங்கி வட்டாரத்து மக்களையும் சரி, மறுகுடியிருப்பு திட்டத்தில் அவங்கள வெளியேற்றும் போது படிப்படியாக வெளியேற்றாங்க. இப்போ இருக்கிற சாங்கி வில்லேஜ் பகுதியில் உள்ள மக்களை சைச்சி, பெடோ அந்த மாதிரி இடங்களுக்கு குடியமர்த்தினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து சாங்கி விமான ஓடுதளம் செய்கிறதுக்காக அவங்க அந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றினாங்க. அரசாங்கம் வந்து நம்மளை அந்த இடத்த விட்டு வெளியாகணும்னு சொல்லும்போது யாருக்குமே வந்து மனசு அதை ஒத்துக்கலை, யாருமே அதை ஏற்றுக்கலை. எல்லாம் அங்கே இருந்த மக்கள் அனைவருமே வந்து நம்மளை கொண்டு போய் சிறைச்சாலை அடைக்க போகிறது மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்குமே விருப்பம் கிடையாது. இது நடந்தது 1982, 83 அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வெளியாக்கும் போது நாங்கள் அந்த ஏதோ நம்ம சொந்த மண்ணை விட்டு எங்கேயோ போகிறது மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்துச்சே ஒழிய, நாம் வந்து புது வீட்டுக்கு போகிறோம், சந்தோஷமாக குடியிருக்க போகிறோம், அந்த எண்ணம்லாம் கிடையாது. வாழும் இடம் என்பது மண் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா? நிற்கும் மண்ணில் ஆழமாக வேர்விடும் மரங்களைப் போலவே ஒரு வட்டாரத்தில் வாழ்பவர்கள் அந்த இடத்தில் வேர்விடத்தான் செய்கின்றார்கள். இதெல்லாம் நினைக்கும் போது அப்பப்போ நினைக்கும் போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன். இப்போ வந்து பெருநாள் வருதுன்னு வச்சுங்க, 60 வருஷம் வரும், தீபாவளியெல்லாம் வருஷம் வரும், அந்த ஞாபகம் வரும். கிறிஸ்மஸ் வரும்போது பக்கத்து வீட்டில் வந்து பிளாக் 35 வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலி இருந்தாங்க, அவங்களுக்கு கிறிஸ்டியன் ஃபேமிலி சொல்லுவோம், அங்கேயும் நம்ம கிறிஸ்மஸுக்கு போவோம். ஸோ இந்த ஞாபகம் வரும். பெரும்பாலும் இந்த ஞாபகங்கள் எப்போ வரும்னா இந்த பெருநாள் வரும்போது. இப்போ வந்து இப்போ நம்ம சைச்சி இப்போ திருப்பி சைச்சியில் இருந்தால் இந்நேரம் வந்து காலையில் வந்து நம்ம வாலிசார் வீட்டில் இருப்போம். ஓகே, வரது போகிற வாத்தியார் வீட்டுக்கு வந்து தீபாவளிக்கு போயிருப்போம். ஸோ அந்த ஞாபகம்லாம் வரும். அந்த ஒரு அனுபவம் வந்து இப்போ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது, அந்த ரொம்ப ரொபாட்டிக்காக இருக்குது. நான் சொன்னது மாதிரி இப்போ மார்க் அட்டெண்டன்ஸ் பண்ணுறோம்லாம் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், தீபாவளி வரும்போது நம்ம எதிர்பார்ப்போம். முஸ்லீம்ஸ்க்கு வந்து நோன்பு பெருநாள்வங்க எதிர்பார்ப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்மஸ். ஆனால் நம்ம அந்த காலகட்டத்தில் அடுத்த மாதம் நோன்பு பெருநாள், ஓகே, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அது நம்ம வந்து கொண்டாடாட்டியும் அதில் வந்து நம்ம பங்கு வந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்மஸுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நான் பார்க்குறதில்ல. வீட்டுக்குள்ளே ஒரு நல்லா வசதியாக ஒயிட் டெக்கில் வச்சுட்டு என் தங்கச்சி கல்யாணம் அங்கே தான் நடந்தது. ஸோ அங்கே நல்ல வசதி. அந்த டைமில் அது பெரிய விஷயம். ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு நடத்துறது பெரிய, நமக்குலாம் அது பழக்கம் கிடையாதுல்ல. ஸோ அது பெரிய, அதனால வசதியாக எல்லாரும் சொந்தம் பண்ணோம், எல்லாம் சரி, எல்லாம் ஓப்பனாக இந்த மாதிரி ஹோட்டலில் புக் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் ஹால் அதெல்லாம் அங்கே கிடையாது. அந்த டைமில் அவ்வளோவா அது ப்ராப்ளம் கிடையாது. வீட்டுக்குள்ளே செய்கிறதே ஒரு பெரிய விஷயம். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வந்து பரிமாறுலேருந்து 10 பாத்திரங்களை கழுவுறதுலேருந்து எல்லாம் நண்பர்கள் வந்து உதவி செய்தார்கள். நமக்குள்ளேயே எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவோம். இதுக்குன்னு தனியாக காசு கொடுத்து யாரையும் அழைக்கிறது இல்லை. அது நினைக்கும் போது எப்போ இந்த மாதிரி ஒரு வரும். ஆனால் இப்போ 60 வயசாகிட்டு. ஸோ திரும்பவும் இந்த மாதிரி வருமா, இல்லாட்டி நம்ம வந்து உருவாக்க முடியுமா, எப்படி நம்ம வந்து ஒரு ஆங்கிலம் சொல்கிறோம் கெட்டலிஸாக இருந்து இது மற்றவங்கள்ட்ட சொல்லி. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக சொல்கிறீங்க, இது வந்து இப்போ உள்ளவங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டு நினைப்பாங்க, ஆஹா ஓகே, எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம்னு. ஸோ இந்த மாதிரி சில அனுபவங்கள், இன்னும் மறக்க முடியாத அனுபவங்கள், முக்கியமாக நம்ம உற்றார்கள் நண்பர்களோடு சேர்ந்து செய்கிற அந்த இது இப்போ இல்லை. இவர்கள் அங்கிருந்து வேறிடம் சென்று விட்டாலும் அந்த வட்டாரத்தை கடக்கும் போதும் அங்கு வாழ்ந்த வாழ்க்கை பற்றி பேசும் போதும் ஒரு புன்னகை, ஒரு ஏக்கப் பெருமூச்சு, ஒரு குழந்தையின் குதூகலம், இவையெல்லாம் தோன்றுவது அந்த வேர்களில் இருந்துதான். அவைதான் நம் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தும் வேர்கள், ஞாபக வேர்கள்.